NPP Policy Focus. வணக்கம். இலங்கையில் கால்நடை வளர்ப்புத்துறையை ஊக்குவிக்கும் முகமாக தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கால்நடை உற்பத்தி பொருட்களில் தன்னிறைவை காண்பதற்காக கொள்கை பிரகடனத்தை ஒன்றை ஆவணப்படுத்தியுள்ளது. இது இன்றைய நிலையில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றது. கால்நடை உற்பத்தி பொருட்களான பால், முட்டை, இறைச்சி போன்றவற்றில் நாங்கள் இலங்கையில் தன்னிறைவை காண்பதும் அவசியமாகின்றது. தற்சமயம் நாங்கள் பால் உற்பத்தியில் 40% மாத்திரமே உற்பத்தி செய்கின்றோம். அதற்கு 50 பில்லியன் ரூபா மட்டில் அதுகின்ற பெருமானம். அதே வேளையில் மீதி 60% இறக்குமதி செய்வதற்கு, பால் மாவாக இறக்குமதி செய்வதற்கு 63 பில்லியன் ரூபாவை ஆண்டுதோறும் செலவழிக்க வேண்டியுள்ளது. ஆனால் இலங்கையில் இயற்கையாக காணப்படுகின்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தி மக்களின் முயற்சியில் மக்கள் அதனை பொறுப்பேற்று செய்வார்களானால் நாங்கள் பால் உற்பத்தியில் தன்னிறைவை காண முடியும். அதற்காக தேசிய மக்கள் சக்தியின் கால்நடை வளர்ப்புத்துறை கொள்கை பிரகடன குழு இதற்கான கொள்கை பாலிசி ஆவணப்படுத்தியுள்ளது. அதிலே நாங்கள் தன்னிறைவு ஒன்று முக்கியம். அதேபோல் எங்களுடைய கிராமிய பொருளாதாரம், அதில் மக்களின் பங்கு, வேலைவாய்ப்பு ஆகியவை முக்கியமாக காணப்படுகின்றது. அதேவேளை நாங்கள் முதல் குறிப்பிட்டவாறு இறக்குமதி செய்வதற்கு வீணாக நாங்கள் செலவழிக்கின்ற அந்நிய செலவாணியை மிகுதிப்படுத்த முடியும். அதேபோல் நாங்கள் தன்னிறைவை காணும் வேளையில் பாலின் தராதரம், அது அனைத்து அடுத்த உற்பத்தி பொருட்களான முட்டை, இறைச்சி போன்றவற்றின் தராதரமும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அதற்காக இந்த கொள்கை பிரகடனத்தில் செய்ய வேண்டிய வழிமுறைகள் பற்றியெல்லாம் விவரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி இணையத்தின் மூலமும் ஃபேஸ்புக் மூலமும் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும், வாசித்து கொள்ள முடியும். இதன் மூலம் எங்களுடைய நாட்டின் தேவையை பூர்த்தி செய்வதுடன் அந்நிய செலவாணியின் செலவை குறைத்து மேலும் அதிகமாக அந்நிய செலவாணியை ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. ஏற்றுமதியை செய்வதன் மூலம் ஏற்றுமதிக்கு தராதரமான உற்பத்தி பொருட்கள் மிகவும் அவசியமானது. அதற்காக நாங்கள் முழு மனத்துடன் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோமானால் நாங்கள் தன்னிறைவை காண்டு தேவையான அந்நிய செலவாணியும் ஈட்ட முடியும். அதனால் நாடு விமோசனம் அடைய முடியும், நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் அடையும் என்று நம்பிக்கையோடு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். NPP Policy Focus.